ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நாங்கள் பார்க்க போகிறது மறுபடியும் நம்ம டாக்டர் திவாகர் அப்படின்ற ஒரு நபரை பற்றி தான் நாங்கள் பார்க்க போகிறோம். அவரோட வீடியோ லைக் ட்ரோல் வீடியோ, பட் இது பார்ட் 3 இருக்க போது. போன வீடியோ நாங்கள் பார்ட் 2, 3 லைக் பல வெர்ஷன்ஸ், பார்ட் 2 எல்லாம் இல்லை, 3யும் கூட இல்லை வச்சுப்போமே. இந்த மனுஷனை ட்ரோல் பண்ணாலே இது வந்து இட் ஜஸ்ட் கண்டினியூஸ். ஸோ அதுதான் பார்க்க போகிற ஜாய் மணிவேல் வர்சஸ் தர்பூசணி கடைசி ரவுண்ட் வேறு லெவல் அப்படின்ற ட்ரோல் வீடியோ ஃப்ரம் ட்ரோல் ஜோன். அவங்களுக்கு அந்த கிரெடிட்டை கொடுத்துட்டு இந்த வீடியோ ஆரம்பிக்கலாம் ஸ்ட்ரைட்டாகவே. வேறு எந்த ஒரு செகண்ட் டாக்கு மேலே இவனை வந்து டேமேஜ் பண்ணுறதை பார்த்து லெட்ஸ் என்ஜாய். இது மட்டும் தான் இருக்குது. பிகாஸ் பர்சனலி நான் வந்து அவ்வளோ வன்மத்தை நான் வந்து மனசில் வச்சுக்கிட்டு இருக்கேன் இந்த ஒரு மனுஷன் மேலே. ஸோ போன வீட்டில் பேசுகிறோம், அது முதல்ல பேசிட்டோம். பட் ஓகே, மறுபடியும் நாங்கள் ஆரம்பிக்கலாங்களா? ரெடி 3, 2, 1 அண்ட் here we go. தர்பூசணியின் சில்மிசங்கள் முக்கிய குறிப்பு ஆதாரங்களுடன். செம்ம சீனிக்குது இன்னைக்கு. இந்த வீடியோ தர்பூசணியை பிடிக்காதவங்க எல்லாருமே ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வச்சு செஞ்சிருக்கோம் தர்பூசணியை. பெண்கள் சம்பந்தப்பட்ட விஷயத்துல என்னை பத்தி தப்பா பேசியிருக்கீங்க ப்ரோ. அந்த தர்பூசணியை சுத்தி காவால போடு ப்ரோ. யாரு வந்து சில்மிசமான ஆளுங்கிறத ஒரு ப்ரூஃப் ஒன்று என்கிட்ட இருக்கு. மாட்டிக்கு நாறு ஒருத்தர், தர்பூசணியை காப்பாற்றணும் ஒருத்தர். 1 ரிப்ளைங் டு திவாகர். 2 தர்பூசணியின் சில்மிசங்கள் முக்கிய குறிப்பு ஆதாரங்களுடன். இதுல பாத்தீங்கன்னா ஒரு பொண்ணுக்கு நம்ம தலைவன் வந்து மெசேஜ் பண்ணிருக்க. அப்படி டே சனபண்ணி திவாகர், இப்படி காஞ்சி போய் இருந்தா எப்படிடா மேரேஜ் ஆகும்? நீ ஒரு காட்டு பொண்ணியை கல்யாணம் பண்ணிக்கூடா, சூப்பரா இருக்கும். வந்து வாலண்டியரா போயிட்டு மெசேஜ் பண்ணிருக்காரு. அதுக்கு அவங்க வந்து என்ன ரெஸ்பான்ஸ் பண்ணிருக்காங்கன்னா, ஐ எம் குட் சார், நீங்க ஐ எம் குட் பா. தர்பூசணியின் மானம் காத்தில் பறக்கும் தருணம். என் ஐடியெல்லாம் ஃபாலோ பண்ண மாட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு நம்ம ஆளு வாய்ஸ் மெசேஜ் பண்ணிருக்க. அப்படி தற்கொலையின் தலைவன் மென்டல் திவாகர் ஒலிக. சாரிப்பா, தப்பா எடுத்துக்கிறாதீங்க. 7500 மெம்பர்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ண முடியும். ஒரு பெரிய செலிபிரிட்டி 7,000 மொத்தம் தான் ஃபாலோ பண்ணுவாரா? நான் ஆல்ரெடி 7500 பேரை ஃபாலோ பண்ணனால புதுசா எந்த ஐடி ஃபாலோ பண்ண முடியல. தேவையில்லாத ஃபாலோ பண்றேன். சான்றோருக்கு செல்லும் இடம் எல்லாம் சிறப்பு, திவாகருக்கு இனி போகும் இடம் எல்லாம் சிறப்பு. உங்க ஃபேஸ், உங்க ஐடி, போட்டோ எதுவும் பார்த்தது இல்லடா. உங்க போட்டோ இருந்தா போட்டு விடுங்க. காமக்கோடன் திவாகர். யாரும் தெரியாத ஒரு பொண்ணுகிட்ட உங்க ஃபேஸை நான் வந்து ஃபாலோ பண்ணதுனால பார்த்ததுல உங்க போட்டோ ஏதாச்சும் போட்டு விடுங்கன்னு கேக்குறாரு. அது ஒரு காஜி பிடிச்ச காட்டு பண்ணி தலை. இப்படியெல்லாம் பண்ணிட்டு தான் நீ பெரிய ரொம்ப கஷ்டப்பட்டு வீடியோ பண்றோம். ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்றேன். உங்க ரீல்ஸ் ஏதாவது இருந்தா கூட இந்த இதுல மெசேஜ்ல சென்ட் பண்ணுங்கப்பா. உங்க ரீல்ஸ்ல பாக்குறேன். வாட்டர்மெலன் ஸ்டார் இல்ல, காஜி ஸ்டார் திவாகர். ரீல்ஸ் எல்லாம் இது வரைக்கும் பார்த்ததே இல்ல. உங்க ரீல்ஸ் ஏதாச்சும் இருந்தா மெசேஜ்ல சென்ட் பண்ணுங்க பாவம். ப்ரோ, அவன் டாக்டர் இல்ல, அது கொஞ்சம் செக் பண்ணுங்க. மாட்டிக்கிட்ட பங்கு. உடனே அவங்க போட்டோ அனுப்பியிருக்காங்க. இவரு குட் பா, கியூட் பா. ஜெய் அண்ணா ராக் வாட்டர்மெலன் ஷாக். இந்த மாதிரி கேரளா வரேன் அப்படிங்கிற மாதிரி அந்த பொண்ணு சொன்னதுக்கு பாலக்காடு வந்தா ஓகே தான்ப்பா, ஈஸியா பண்ணிக்கலாம். மென்டல் திவாகர் இல்ல, நாய் திவாகர். நீங்க ஒரு வாய்ஸ் மெசேஜ் போடுங்க. ஏன் பேசவே மாட்டேங்கிறீங்க? பாலக்காடுனா பக்கம்தான். அதான் நக்கல்யா அவனுக்கு. கோயம்புத்தூருக்கு பக்கம்தான். நான் வரேன் அப்படின்னா என்ன அர்த்தம் எனக்கு புரியல. காஞ்ச மாடு கம்பத்துல பாயுது. போயிட்டு முகம் தெரியாத ஒரு பெண்ணுகிட்ட ரீல்ஸ் எடுக்கிறதுக்காக நான் வரமா, பாலக்காடு பக்கம்தாமா, நான் வந்துடுறேமா. தர்பூசணி தலைகளில் தலை வெட்டப்பட்டது. இந்த ஆர்வமா இருக்கு போட்டோ வரணும், கோவம் தாங்க வருது, சிரிப்பை தாண்டி வரைக்கும் போகணும், பாயணும், பேசணும்ட்டு. வாட்டர் மெலன் இல்ல, ராஜி மெலன். முகம் தெரியாத ஒரு பொண்ணு கூட ரீல்ஸ் பண்ணுங்கிறதுக்காக பாலக்காடு வரைக்கும் போக தெரிஞ்ச உங்களுக்கு யார தப்பா பேசக்கூடாது உங்களுக்கு தெரியாதா? வணக்கம்டா மாப்பிள, பாலக்காடு பக்கத்துல ஒரு அப்பாவி ராஜா. நான் உங்க கமாண்ட் கீழே கமெண்ட் செக்ஷன் ஒவ்வொரு கமெண்ட் படிச்சு பாருங்களேன். குண்டு தாயலி புழக்கப்பட்ட தருணம். ஒருவேளை நான் அப்படியே யார்ட்டையா பேசினாலுமே சிஸ்டர்னு தான் பேசுவேன். இந்த பா, மா, யா இந்த மாதிரிலாம் போட்டுலாம் பேச மாட்டேன். திரும்ப திரும்ப தர்பூசணியை உடைக்கிறீங்க, நல்லதுக்கு இல்ல. உன்னோட இது பொதுவா கேக்குறேன்டா, நீங்க சொல்லுங்க. இது இந்த மாதிரி பண்றவனுக்கு பேரு பெரிய மனுஷனா?
குவாட்டர்மெலன் உண்மைகளை கிண்டி எடுத்த தருணம். அதாவது பைத்தியமே போட்டோ கேட்க தெரிஞ்ச உனக்கு. ஜெய் மணிவல் ப்ரோ, தர்பூசணியை நீங்க மாசமாக்கிட்டீங்களா? ரீல்ஸ் கேட்க தெரிஞ்ச உனக்கு, வாய்ஸ் மெசேஜ் போட தெரிஞ்ச உனக்கு, பரன் சொல்ல தெரிஞ்ச உனக்கு, அது பொண்ணே இல்லன்னு தெரிஞ்ச சாலா தாஸ் நட்டுல நட்டுல வச்சேன். யங்ஸ்டர் ஒருத்தர் ப்ரூஃப் அனுப்புனாருல்ல, அவரு தான் ஒரு ஃபேக் ஐடி வச்சு சும்மா வந்து மெசேஜ் பண்ணிக்கிறாரு. தர்பூசணியை இப்படி அநியாயமா உடைச்சிட்டே தல. காய்ஸ், தர்பூசணியை ரிப்ளை வீடியோல வச்சு செஞ்சாச்சு. தர்பூசணி இன்னும் வச்சு செஞ்ச வீடியோஸ்லாம் இருக்குது, ஸ்கிப் பண்ணாம பாருங்க. கூப்பிட்ற படத்துல எல்லாருமே வாட்டர் மெலன் தான் சாப்பிட வைக்கிறாங்க. எதுவும் பெருசா எதுவும் அப்படி இல்ல கண்ணா, ரெண்டாவது படத்துல அந்நியன் டயலாக் பேசிருக்கீங்க இல்லையா? என்னடா பார்த்துட்டே இருக்கீங்க, அடிங்கடா அவனை. கஷ்டப்படுற மாதிரி நாங்க கஷ்டப்படுற மாதிரி நீங்க பண்ணிருக்கீங்க. நான் இப்ப அதை பண்ணி காட்டுறேன், நீங்களே பாருங்க. வளர்ச்சியின் உச்சகட்டம் இல்ல, செருப்படியின் உச்சகட்டம். ஆங்கர் இதுக்கு பேர் அம்பியாடா. டேய், சூத்திர கம்பி விட்டு மாதிரி பண்ணிட்டு மானரோசம் இருக்கிற யாருக்குமே இந்த தாயலைய பண்றதை பார்த்தா கோபம் தான் வரும். அது மட்டும் இல்ல, இன்னொன்னு பண்ணாங்க, சிவாஜி கணேசன் சார் ஆக்டிங் நெஞ்சு பிடிக்கிற மாதிரி அப்படின்னு பண்ண பாருங்க. ப்ரோ அவன் போயிட்டு அப்புறம் அந்த சேரை பாருங்க ப்ரோ, அங்கேயே கலைஞ்சிட்டான். ஜென்ரலா செஸ்ட் பெயின் வர்றது வந்து இப்படிதான். உங்களதே போட்டு பாவம் முற்றிய நிலையில் அவரை பெண் மேலும் குழப்ப வேண்டாம். நக்கல்யா அவனுக்கு. நெஞ்சு ஈட்டில குத்துச்சா. ப்ரோ வாழ்நாளில் இப்பதான் கரடிக்கு நெஞ்சு வலி வரத பாக்குறேன். ஷாட்ல நான் நடிச்சிருவேன் அப்படின்ற மாதிரி சொன்னீங்க. So, இந்த படத்துக்குள்ள போயாச்சு. ஒரிஜினல் திவாகரை விட இந்த கொரில்லா திவாகர் அழகா இருக்கிறாரு. So, அங்க எப்படி சார் ஒரே ஷாட்ல நடிச்சிட்டீங்களா? சூப்பர் கொஸ்டின் மேடம். அசலை விட நகல் அற்புதம். விளையாடி சொல்ல மேடம், நீங்க கேட்டது சரியான கொஸ்டின். உண்மை மேடம், எல்லா டைரக்டர்ஸுமே பாராட்டதான் செஞ்சாங்க. எவன்டா அது கொரில்லாவை அசிங்கப்படுத்துறது? ப்ளூ காஸ்ட சொல்லுவா. எடுத்தேம்பாரு ஓட்டம் மார்க்கெட்டில் கூட நான் பார்க்கலையே. கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா 3 படம் நடிச்சோம். 3 படத்துலயுமே சிங்கிள் டேக் ஆர்டிஸ்ட் ஆடி தான் போனாங்க. ஐயோ, ஒரிஜினல் வீடியோ தானே ப்ரோ, எது எடிட் ஒண்ணுமே பண்ணலையா? ரயில் நிலையத்தில் அரிய வகை பன்றி அட்டகாசம். இது மேல சிரிக்க முடியல, to be honest. இந்த வருடத்தின் சிறந்த செருப்படி நாயகன். இந்த மலை படத்துல வந்த அந்த வாட்டர் மெலன் இல்ல, பாலக்காடு மெலன். பாலக்காடு. இந்த மென்டல் இப்படி பண்றது கூட பரவாயில்ல, ஆனா நான் ஆமா. ஜெயம் ரவி விட நல்லா பண்ண நான் சொல்லுவார் பாரு. அதுதான் தாஷ் தர்பூசணி வெடிச்சு செதற அளவுக்கு செதற விட்டோம். வீடியோ இன்னும் நல்லா பண்ணிருக்காங்க. பிடிச்சிருந்தா ஷேர் எல்லாமே பண்ணி விட்டுருங்க. இங்க 2 வீடியோ ஷோ ஆகும், அதுவும் கிளிக் பண்ணி பாருங்க. இதே ஒரு மாதிரி சில நல்லா இடத்துல இருக்கும். எனக்கு சிரிப்பு வராது காரணம், ஐ டோன்ட் ஃபீல் லைக் லாஃபிங் பிகாஸ் எனக்கு இந்த மூஞ்ச பார்க்க எரிச்சல் தான் வருது. இப்போ நான் வாட்டர்மெலன் சாப்பிட்ற டைம்லேயே எனக்கு இந்த இந்த பண்டிகையோட மூஞ்சி தாங்க ஞாபகம் வருது. அதுக்கு மேலே எனக்கு தெரிய மாட்டேது என்ன சொல்கிறது. ஆனால் ரொம்ப வச்சு செஞ்சிட்டாங்க, இதுக்கு மேலே அவனை வச்சு செய்கிறதுக்கு இல்லை. நாங்கள் போன வீடியோவில் பார்த்துட்டோம், இந்த வீடியோவில் பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். அண்ட் ஜெய் மணிவேல் வந்து அவரோட இன்டர்வியூ நான் பார்த்துருந்தேன், என்ன மாதிரி விஷயங்கள் நடந்துச்சு அப்படின்னு. இந்த ஆதாரத்தெல்லாம் எடுத்துகிட்டு வந்து அவர் முன் வச்சது இன்னொரு பக்கத்தில் நல்லது தான். பிகாஸ் இவர் வந்து பார்க்க தான் சிரிச்சு ஹாய்மா ஹாய்ப்பா இப்படி பேசணுன்னே நம்பிடுவோமா? இல்லை, இந்த மாதிரி வேஷம் போட்டு அலையிறவங்க பல பேர் இருக்காங்க. இது இவர் மட்டும் இன்னும் எத்தனை பேர் இருக்காங்கன்னு கூட தெரியலை. ஆனால் இது ஒரு அவேர்னஸ் மாதிரி தான். ஸோ இந்த மாதிரியும் இருக்காங்கல்ல. ஸோ ப்ளீஸ் இன்ஸ்டாகிராம் சோஷியல் மீடியா யூஸ் பண்ணால் கொஞ்சம் பார்த்து கவனமாக இருங்க. செலிப்ரிட்டின்ற பேரில் அவங்களே ஒரு விஷயத்தை அவங்கள தன்னைத்தானே மாற்றிக்கிற ஒரு தருணம், சந்திரவங்க மாற்றிக்கிடுவாங்க, அவங்களே செலிப்ரிட்டின்னு நினச்சிப்பாங்க. அதெல்லாம் நம்பிடாதீங்க. இந்த மாதிரி மனுஷங்கள்லாம் தூக்கி வைக்கிறதுக்கு இன்னும் டேலண்டான பல பேர் இருக்காங்க. ஒரு சிங்கரோ இல்லை ஒரு ஆக்டரோ இல்லை ஒரு மிமிக்ரி ஆர்டிஸ்டோ இல்லை ஹூஎவர் லைக் ஹேஸ் டேலண்ட்.
அவங்கள வந்து ட்ரெண்ட் பண்ணுங்கள். எதுக்கு இவனெல்லாம் நீங்கள்லாம் ட்ரோல் பண்ணி அதிகமாக வச்சு செஞ்சதுனால தான் இங்கே வந்து நின்றுட்டுருக்கு. நாங்களும் பார்த்து இப்படி நம்ம எனர்ஜியை வேஸ்ட் பண்ணுற அளவுக்கு வந்துட்டோம். நான் அந்த வீடியோ எடுத்து பண்ணதுக்கு காரணம் வந்து மெயினாக இவனை தாக்குறாங்க அப்படின்றதுக்காக தான் எடுத்து பண்ணேன். மற்றபடி எனக்கு இல்லை நோ ப்ராஃபிட் அட் ஆல். ஐ டோன்ட் கெயின் எனி திங். அண்ட் ஸ்டில் இவன் வந்து பேசின பேச்சுகளுக்கு இன்னும் எனக்கு இவன் இன்னும் இதை அனுபவிக்கணும் தான். பிகாஸ் சென்சிட்டிவான விஷயங்களை வந்து ஒரு பப்ளிக் ஃபாரமில் முன்வைக்கிறது இட்ஸ் நாட் அன் ஈஸி திங். அது வந்து அந்த என்ன சொல்ல அந்த தைரியத்தை கொடுத்தது யாருன்னு தெரியல. ஆனால் இவனுக்கு அந்த தைரியத்தை வர வச்சுக்கிட்டான், இவனே பேசினான், அதுக்கு இவனே செருப்படியும் வாங்கிட்டு இருக்கான். ஸோ ஹி டிசர்வ்ஸ் இட். அட் தி எண்ட் ஆஃப் தி டே ஹி டிசர்வ்ஸ் இட். தட்ஸ் இட். அதுக்கு மேலே எதுவுமே இல்லை. அண்ட் அவ்வளோதாங்க, போகிறோம். இதுக்கு மேலே எனக்கு இவனுடைய சீரீஸ் எல்லாம் கொண்டு போகிற அளவுக்கு எனக்கு உடம்புல தெம்பு இல்லைங்க. இவ்வளோ தான் பேசுகிறது. பாட்டம் இல்லைன்னு பார்த்தா இவன் ஞாபகம், யூடியூப் வந்தால் இவனை தான் பார்க்குறோம், எங்கே பார்த்தாலும் இவனோட இன்டர்வியூ, இவனோட பேச்சு. ஐயோ போதுங்க. நானும் பார்த்தேன் ஏதோ ஒரு இவருடைய ஹாஸ்பிட்டலில் வந்து லைக் ஃபிசியோதெரப்பி அந்த டிபார்ட்மெண்ட்டில் கூட லைக் இவரை வந்து இன்டர்டிக்ட் பண்ணுறதா சொல்லியிருந்தாங்க. இவரோட வேலை பணி நீக்கம் செய்கிற மாதிரி ஒரு பேச்சுவார்த்தை போய்கிட்டு இருக்குன்ற மாதிரி சொல்கிறாங்க. பிகாஸ் அவனோட பணிக்கே பெரிய ஒரு அவதூறு வந்துடுச்சு இவரனால அப்படின்ற மாதிரி அந்த டாக்டர் வந்து இன்டர்வியூ கொடுத்துருந்தாரு. வெல், அதை நீங்கள் கூடிய சீக்கிரம் பண்ணிவிட்டு இவரை வந்து கூடிய சீக்கிரம் என்ன பண்ண முடியுமோ, ஜெயிலில் போடுறீங்களா எங்கே போடுறீங்களோ, மன பாதுகாப்பு நிலையத்துக்கு கூட போட்டாலும் ஸ்டில் அவர் வந்து அவருடைய லைக் மீராமித்தன் மாதிரி வச்சுக்கோங்க. மீராமித்தன் கூட ஏதோ பரவாயில்லன்னு தோணுது. இதெல்லாம் அதையும் மீறி போயிடுச்சு. அவ்வளோதாங்க. இனி மக்களுடைய கையில் இனி என்ன கல்வி ஊற்றுறாங்களோ ஊற்றரும். அதை தாண்டி எனக்கு எதுவுமே இல்லை. என் பேச்செல்லாம் இதுக்கு மேலே பேசுகிறதுக்கு எதுவும் இல்லை. நான் பேசுகிறதெல்லாம் பேசி முடிச்சுட்டேன். இதை தாண்டி என்னுடைய ஒப்பீனியன், ஐ ஹவ் நத்திங் டு டெல் அபவுட் ஹிம் பிகாஸ் ஹீ இஸ் நத்திங். அதுதான் என்னுடைய கருத்து. தட்ஸ் இட். ஐம் எண்டிங் திஸ் வீடியோ. நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்துருப்பீங்க. உங்கள் கருத்துக்கள் கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். போன வீடியோ நாங்கள் பார்த்துருந்தோம் அந்த ட்ரோல்லையும், அதெல்லாம் கேட்டிருந்தேன். இதுலேயும் நான் உங்களுக்கு கேட்குற மறுபடியும். ஸோ பார்த்துட்டு என்ன விஷயங்கள் இருக்குது அப்படின்றத நீங்கள் பார்த்துட்டு சொல்லுங்கள். எனக்கு அதுக்கு மேலே எனக்கு எதுவுமே சொல்கிறதுக்கு இல்லை. உங்கள் கமெண்ட்ஸை பார்த்து நான் என்ஜாய் பண்ணுறேன். தட்ஸ் இட். ஸோ அடுத்து எந்த ஒரு வீடியோக்கு நான் ரியாக்ட் பண்ணணும் இல்லை நான் இதை பற்றி யார் சேர்த்து பேசுகிற மாதிரி தான் கூட கீழே கமெண்ட் பாக்ஸை சொல்லுங்கள். கண்டிப்பாக எடுத்து நான் பண்ணுவேன். திஸ் இஸ் சிம்பிளி ஹாரி சைனிங் ஆஃப் ஃப்ரம் ஹியர். ஸ்டே டியூன்ட். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.